ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 சென்ட்ல வந்து 5 டன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ ஏக்கருக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 20 டன் வருது அப்படின்னா இந்த பிளான்ட்டோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி வந்து மேபி அதை விட கண்டிப்பாக டபுளாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போ 40 டன்ஸ் அதோட கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய 75th percentile ஒரு 30 டன்ல இருந்து அந்த 40 டன் வரைக்கும் உள்ள ஸ்பேசிங் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜியும் நான் சொன்ன இந்த மெத்தடாலஜிஸ், சாயில் ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜிஸும் சேர்ந்து நம்ம பண்ணும்போது அந்த டுவர்ட்ஸ் 40 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு, இதில் நான் எப்பயுமே சொல்கிறது இந்த ஹோலி கிரேலே இதில் வந்து ஏர் வாட்டர் பேலன்ஸ் தான். ஓகே. இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம டெக்னாலஜி குரோட்டானை பொறுத்த வரைக்கும் அதோட வேலையை நாங்கள் வந்து முதல் 2017 லான்ச் பண்ணும்போதே அதோட கான்செப்டே வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சாயில் பேராமீட்டர்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிட்டு ஏம்பியன் பேராமீட்டர்ஸ் வந்து வெதர் ஸ்டேஷன் இருந்ததுன்னா லோக்கலாக நம்ம எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா weather.com AccuWeather.com இந்த மாதிரி சைட்டில் வந்து ஏபிஐ மூலமாக புல் பண்ணி இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி இந்த சாயில் எப்போ ட்ரை ஆக போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு ட்ரை ஆக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிச்சதுன்னா அகெயின் இதுக்கு முன்னாடி உள்ள பாஸ்ட் வெதர் டேட்டா, மாய்ஸ்சர் டேட்டா, இரிகேஷன் டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இது இன்னொரு ப்ரெடிக்ஷன் பண்ணும். ஓகே, 3 மணிக்கு ட்ரை ஆகக்கூடாது, அப்போ எத்தனை மணிக்கு எவ்வளோ நேரம் இரிகேட் பண்ணால் ட்ரை ஆகாது அப்படின்னா இன்னொரு ப்ரெடிக்ஷன் பண்ணும். புஷஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. இது வந்து நல்ல பெருசாக போயிருக்குது. ஆமாம், கரெக்டாக. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சின்னது, அதுக்கு அடுத்து கொஞ்சம் சின்னது, இது அதை விட சின்னதாக இருக்குது. ஆமாம், இது ரொம்பவே சின்னதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ ஏன் இப்படி இருக்குதுன்னா டெஃபினட்டாக அதுக்கு கிடைக்கிற சன்லைட்டுக்கும் க்ரோத்துக்கும் டைரக்ட் கோரிலேஷன் வரும். இந்த இடத்துலையும் சன்லைட் பட்டிருந்தால் கண்டிப்பாக இது வந்துடும். அப்போ இந்த ஸ்பேசிங் போதுமானதாக இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சீரீஸில் ராசிபுரமில் இருக்கிற அரவிந்த் ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். திரு அரவிந்த் அவர்கள் அவருடைய ஆடுகளுக்கு தீவனம் உற்பத்தி பண்ண பெரிய அளவில் லீஸுக்கு எடுத்து தீவனம் போட்டிருக்காரு. இந்த தீவனம் உற்பத்தி பண்ணுறதுல குரோட்ரான் மாதிரி டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்தால் என்ன மாதிரி நன்மைகள் இருக்குன்னு ஃபார்மகைனுடைய ஃபவுண்டர் திரு பெஞ்சமின் ராஜா அவர்கள் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் பெஞ்சமின், ஃபார்மகனோட ஃபவுண்டர். நம்ம இது வரைக்கும் நிறைய ஃபார்ம்ஸுக்கு போயிருப்போம், நிறைய ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் பார்த்துருப்போம், கோகனட், அரக்னட், பனானா, நிறைய விதமான கிராப்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து ராசிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம். என்ன ஸ்பெஷாலிட்டினா பிரைமரிலி இது வந்து ஒரு கோட் ஃபார்ம், ஆட்டுப்பண்ணை. அந்த ஆட்டுப்பண்ணை வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவு அதை வளர்க்குறதுக்கு ஃபாடர் கிராப்புக்குன்னு ஃபார்மிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மில் நிறைய ஃபாடர் கிராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து சூப்பர் நேப்பியர் வெரைட்டிஸ் இருக்குது, அப்புறம் கார்ன், மக்காச்சோளம் போடுறாங்க, அப்புறம் ஈவன் மல்பரி கூட போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிராப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கல்டிவேஷன் மெத்தடும் ஒரு சில லொக்கேஷன்ஸில் வந்து ஃப்ளட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில லொக்கேஷன்ஸில் வந்து ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில இடத்துல வந்து ட்ரிப்பிங் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரிப்ரிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரிப்ரிகேஷன் பண்ணதுலேயே ஒரு சிலது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது, ஒரு சிலது வந்து மைல்டு ரைஸ் பெட்டாக இருக்குது. இப்படி பல காம்பினேஷன் ஆஃப் கல்டிவேஷன் மெத்தட்ஸ் இங்கே பார்க்க முடியுது. இதில் இன்றைக்கி நம்ம எதுக்கு வேண்டி இந்த ஃபார்முக்கு வந்திருக்கோம்னா இந்த ஃபாடர் கிராப்ஸ் எல்லாமே எப்படி இதோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தாடல் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ நான் சொன்ன அந்த கோட் ஃபார்ம், ஆட்டுப்பண்ணை, அதை ஆரம்பித்து நிர்வகிச்சுட்டு இருக்கக்கூடியது மிஸ்டர் அரவிந்த். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஆக்சுவலாக கோட் ஃபார்ம் தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த ஃபாடரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். என்ன ரீசன்னா முன்னே வந்து கம்மியான அளவு கோட்ஸ் இருந்துச்சு, இப்போ அதிகமாக போகிறனால நம்ம இந்த மெய்ஸ் எல்லாம் பண்ணி சைலேஜாக பண்ணிகிட்ருக்கோம். பட் எங்களுக்கு என்ன ஒரு இதுனா இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் மெத்தட்ஸ்லையும் பண்ணுறோம். ஸோ ரெயின் ஹோஸ் வச்சு நம்ம க்ராப் கல்டிவேஷன் பண்ணுறோம், ட்ரிப் இரிகேஷன் இருக்குது, ஃப்ளட் இரிகேஷன் இருக்குது. ஸோ இது 3லேயுமே எங்களால் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் வரைக்கும் நாங்கள் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ எல்லாமே 1 ஃபீட்டுக்கு 1 ஃபீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். என்ன ரீசன்னா நம்ம இது வந்து சைலேஜுக்காக ரெடி பண்ணுறோம். இந்த மெய்ஸ் ஃபீல்டை நம்ம அது வளர விட்டு அதுலேருந்து சோளம் எடுக்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது நாங்கள் இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1/4 ஏக்கரில் வந்து ஒரு 5 டன் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிறோம். பட் இதில் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா இன்னும் அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியுது. பட் அது எப்படி பண்ணுறது, என்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரியணும். ஷூர். சரி, ஆக்சுவலாக எந்த ஒரு கிராப்பாக இருந்தாலும் அதோடைய மேக்ஸிமம் ஃபாலியேஜை வந்து நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணணும். ஆமாங்க. டெக்னிக்கலாக அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற ஃபீல்டு வந்து கார்ன், நீங்கள் சொன்ன மாதிரி 1/1 ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபாலியேஜ் வந்து எப்போ உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும் அப்படின்னா ஸ்பேசிங் வந்து கரெக்டான ஸ்பேசிங். ஸோ கரெக்டான ஸ்பேசிங்னா என்ன? இப்போ வந்து ஒரு செடி வளரும் போது அதோடைய போதுமான வளர்ச்சி, அதாவது
ஒரு பக்கம் செடி மேல் நோக்கி வளருது, இன்னொரு பக்கம் சைடில் வந்து ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆகுது. இப்போ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பிரான்ச்சஸ் கிடையாது. ஆமாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ ஹைட்டு வருதோ, ஓகே. ப்ளஸ் வந்து அதோட லீவ்ஸ் எவ்வளோ ப்ராடாக லெங்க்த்தியாக வருதோ, ஓகே. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாலேஜோடைய டோட்டல் டன்னேஜ் கிடைக்க போகுது. ஓகே. அப்போ நம்ம அப்ஜெக்டிவ் வந்து லெங்க்த்து ப்ளஸ் வந்து அந்த லீஃபோடைய பிரெத் அண்ட் த லென்த், இதுதான் உங்களுடைய அப்ஜெக்டிவ். ஓகே. இது எப்போ உங்களால் கரெக்டாக அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த 2 ரோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஓகே. கரெக்டான ஸ்பேஸ். அது ரொம்ப ஜாம் பேக்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நல்ல லெங்க்த்தியாக போகும். ஆமாங்க. ஆனால் அந்த லீவ்ஸ் வந்து ப்ராடாக லாங்காக வருமானா வராது, அடர்த்தியாக வந்துடுது. ஆமாம். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்பேஸ் விட்டிங்கன்னா மேபி அந்த லீவ்ஸ் வந்து நிறைய வரும், ப்ராடாக லாங்காக வரும். பட் அதே சமயத்தில் அந்த கேப் வந்து நிறைய இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆப்டிமைஸ்டுன்னு சொல்ல முடியாது. எப்போ ஆப்டிமைஸ்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, 2 செடிக்கான லீவ்ஸும் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் ஒட்டிட்டு இருக்குது. ஓகே. அண்ட் த லாங்கஸ்ட் லெங்த் நமக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ பெரிய கேப் இல்லாமல் மினிமல் கேப், லீவ்ஸ் லாங்காக இருக்குது, ஹைட் நல்ல பெருசாக இருக்குது. இதுதான் வந்து ஆப்டிமல் ஸ்பேசிங், ஆப்டிமல் க்ரோத். அது எந்த ஸ்பேசிங்கில் அந்த ஆப்டிமல் க்ரோத் வருதோ அதுதான் ஆப்டிமல் ஸ்பேசிங். ஓகே. இப்போ நீங்கள் வந்து தென்னை மரத்துக்கு உதாரணமாக சொன்னீங்கன்னா அணில் தாவா தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஸோ அப்போதான் வந்து அந்த மரங்களுக்கு நடுவில் ஃபோட்டோசிந்தசிஸ் காம்படிஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே. ஸோ இதில் ஏன் இதை பற்றிலாம் பேசுகிறோன்னா, அகெயின் நம்ம வந்து திருப்பி சொல்கிறது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு தான் திருப்பி வரும். ஏன்னா இலைகள் வெயில் படாமல் நிழலுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க போகிறது. ஓகே. ஸோ இதுதான் கோர். ஓகே. அப்போ இதுக்கு என்ன கரெக்டான ஸ்பேசிங் அப்படிங்கிறத நம்ம உங்களோட ஒரு கிராப்புமே, சூப்பர் நேப்பியராக இருக்கட்டும், இல்லை மல்பரியாக இருக்கட்டும், இல்லை இதுவாக இருக்கட்டும், மற்றவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம் வந்து நீங்கள் வந்து அதோடைய காணை எடுத்து விற்க போகிறது இல்லை. ஆமாங்க. சைலேஜ் பர்பஸ்க்கு நீங்கள் பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து ஃபாலேஜ் தான் வேணும். ஆமாங்க. அதனால டிஃப்ரெண்ட் ஸ்பேசிங்கில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கு எந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு அவுட்புட் கிடைக்குது, டன்னேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனக்கு ஒரு சில சஜஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க. இதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெய்ஸ்டு பெட்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஆமாங்க. நிறைய வீடியோஸில் ரெய்ஸ்டு பெட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இப்போ எந்த ஒரு கிராப்பாக இருந்தாலும் ரெய்ஸ்டு பெட்டில் இருக்கும்போது அதோடைய க்ரோத் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெய்ஸ்டு பெட் இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 1 அடி இல்லை 1.5 அடி ரைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூட் ஜோன், ஆக்டிவ் ரூட் ஜோன் போய் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய இடம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது மண் வந்து ரைஸ் பெட்டாக இருக்கிறதுனால ஹார்டாக இல்லாமல் லூஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ரூட் ஜோன் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. ப்ளஸ் வந்து ரைஸ் பெட்டில் எப்பயுமே வந்து ஏரேஷன் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துக்கு தான் ஏர் வந்து உள்ளே போக முடியும், உள்ளே போகாதுங்க இல்லையா? ஏரேஷனுக்கான பாசிபிலிட்டி இதில் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் ரைஸ்டு பெட் போடும்போது ஏரேஷனுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ரூட் பெனிட்ரேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கிராப்பாக இருந்தாலும் ரைஸ்டு பெட் வந்து ஆல்வேஸ் ஒர்க்ஸ் பெட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். ரெண்டாவது மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஸ்பேசிங் எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. ஒன்று யூஷுவல் ரைஸ்டு பெட் வித் ஒரு 4 அடி ஸ்பேசிங், சென்டர் டு சென்டர் வந்து ஒரு 4 அடி ஸ்பேசிங் போட்டுட்டு நீங்கள் 2 கிராப், அதாவது பெட்டோட 2 எட்ஜ்லையுமே ஒரு செடி நீங்கள் வச்சு 1 அடி இல்லை 3/4 அடி பிளான் டு பிளான் ஸ்பேசிங். ஓகே. இது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்டிமலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. பட் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் கம்மியாக அப்படின்னு ஒரு 2-3 காம்பினேஷனில் நம்ம பண்ணி பார்த்தோன்னா இதுக்கான பெஸ்ட் ஸ்பேசிங் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஃபாலோவேஜ் தான் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணி பார்த்துட்டோம்னா இதுக்கான ஐடியல் ஸ்பேசிங் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் அந்த ஐடியல் ஸ்பேசிங் தெரிஞ்சிருச்சுன்னா அதையே வந்து நீங்கள் ஒரு பிளே புக் மாதிரி, ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இது வந்து ஃப்ரம் பெட் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பெட்டோட 2 பக்கத்துலையும் இருக்கக்கூடிய செடிகள் வந்து ஒரு பக்கம் ஹைட்டாகவும் போகும், இன்னொரு பக்கம் அந்த 2 செடியுமே பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த நடுவில் இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வளர ஆரம்பிக்கும். அந்த லீவ்ஸ் எல்லாமே அந்த 2 பெட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அதில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அதுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து எப்பயுமே ஒரு பெட் டைரக்ஷனை பற்றி பேசுவோம். பெட் டைரக்ஷன் இப்போ இந்த ஃபீல்டை வந்து அதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே மரங்கள் இருக்கு, உங்களுக்கு வந்து நிழல் நிறைய இருக்குது. நிழல் இல்லாத ஒரு ஃபீல்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்ம அப்ஜெக்டிவ் ஃபோட்டோசிந்தசிஸை வந்து எஃபெக்டிவாக கொண்டு வருது. அதுக்கு தேவை சன்லைட், சூரிய வெளிச்சம். ஸோ இந்த சன்லைட் வந்து ஒரு செடிக்கு மேக்ஸிமம் செடி மேலே படணும் அப்படின்னா பெட் வந்து நார்த் சவுத்தில் இருக்கணும். ஏன்னா நார்த் சவுத்தில் இருக்கும்போது தான், இப்போ சப்போஸ் நார்த் சவுத்துன்னு வச்சுக்கோங்களேன், சன்லைட் இங்கேருந்து ஆரம்பிக்குது, அப்படியே போகும்போது
அந்த பிளான்ட்ஸோடைய சைடில் ஃபுல்லுமே சன்லைட் படும். சன் செட் ஆகும்போது மதியத்துக்கு மேலே செட் ஆகும்போது இந்த பக்கத்தில் வந்து சைடில் Sunlight படும். சன்லைட் படும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிமல் ஃபோட்டோசிந்தசிஸ் நார்த் சவுத்தில் இருந்தால் கிடைக்கும். இது வந்து ரெண்டாவது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஓகே. மூணாவது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா அந்த செடிக்கு தேவையான கரெக்டான மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா எப்பயுமே இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெயின் கன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சில இடங்களில் வந்து ஃப்ளட் அண்ட் ட்ரிப்பும் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. இப்போ இந்த ரெயின் கன் அண்ட் ஃப்ளட் இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அதிகபட்ச தேவைக்கு அதிகமான தண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது காஞ்சி ஒரு ஐடியல் கண்டிஷனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். கண்டிப்பாங்க. இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து அதிகபட்ச தண்ணி வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பிளான்ட்டுக்கு சரியான ஒரு பக்குவம் இல்லாத நேரம் இந்த செடிக்கு ஜாஸ்தி இருக்கும். எப்போ காயுதோ அப்போ தான் கரெக்டான பக்குவமான, அதாவது நம்ம ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போதுமான அளவுக்கு ஈரம், போதுமான அளவுக்கு ஏர் போகக்கூடிய தன்மை. ஓகே. இந்த தன்மை வந்து நிறைய தண்ணி கட்டி நிற்கும் போது நம்ம கரெக்டான டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணோம்னா சேச்சுரேஷன் பாயிண்ட். சாயில் வந்து அந்த சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்கும்போது ஏரேஷன் இருக்காது. ஏரேஷன் இல்லாத டைமில் அந்த பிளான்ட்டால் கரெக்டாக ஃபோட்டோசிந்தசிஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரைஸ் பெட் போட்டு நம்ம ஏரேஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டி கிரியேட் பண்ணிடுறோம். அதில் ப்ராப்பராக நம்ம ட்ரிப் இரிகேஷன் பண்ணும்போது சரியான மாய்ஸ்சர் மட்டும் அந்த பெட்டில் போகும்போது ஒரு பக்கம் ஏரேஷன் நீட்டாக நடக்கும், இன்னொரு பக்கம் கரெக்டான மாய்ஸ்சர் வரும். இந்த ஏரேஷனும் மாய்ஸ்சரும் கரெக்டாக இருக்கிற இடத்துல, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ஏர் வாட்டர் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கிற இடத்துல இந்த ரூட் ஜோனுடைய கான்சன்ட்ரேஷன் வழக்கமாக இதில் இருக்கிறத விட 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு பெட்டராக இருக்கும். அப்போ ரூட் ஜோன் ஃபைபரஸ் ரூட் எந்த அளவுக்கு நிறைய வளருதோ அந்த அளவுக்கு அந்த செடியோடைய நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ரைட். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மினரல்ஸை எடுக்கிறதுக்கு ஃபைபரஸ் ரூட் இருந்தால் தான் எடுக்க முடியும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா ஃபைபரஸ் ரூட்டோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் கொடுக்குற ஃபெர்டிலைசர்ஸ் இந்த பிளான்ட் வந்து டக்குன்னு எடுத்துக்கும். ஸோ இது வந்து அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது இப்போ இதில் நான் எப்பயுமே சொல்கிறது இந்த ஹோலி கிரேலே இதில் வந்து ஏர் வாட்டர் பேலன்ஸ் தான். ஓகே. இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம டெக்னாலஜி க்ரோட்டானை பொறுத்த வரைக்கும் அதோட வேலையை நாங்கள் வந்து முதல் 2017 லான்ச் பண்ணும்போதே அதோட கான்செப்டே வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சாயில் பேராமீட்டர்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிட்டு ஏம்பியன் பேராமீட்டர்ஸ் வந்து வெதர் ஸ்டேஷன் இருந்ததுன்னா லோக்கலாக நம்ம எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா weather.com AccuWeather.com இந்த மாதிரி சைட்டில் வந்து ஏபிஐ மூலமாக புல் பண்ணி இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி இந்த சாயில் எப்போ ட்ரை ஆக போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு ட்ரை ஆக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிச்சதுன்னா அகெயின் இதுக்கு முன்னாடி உள்ள பாஸ்ட் வெதர் டேட்டா, மாய்ஸ்சர் டேட்டா, இரிகேஷன் டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இது இன்னொரு ப்ரெடிக்ஷன் பண்ணும். ஓகே, 3 மணிக்கு ட்ரை ஆகக்கூடாது, அப்போ எத்தனை மணிக்கு எவ்வளோ நேரம் இரிகேட் பண்ணால் ட்ரை ஆகாது அப்படின்னா இன்னொரு ப்ரெடிக்ஷன் பண்ணும். அந்த ப்ரெடிக்ஷன் வந்து லெட்ஸே காலையில் 11 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் இரிகேட் பண்ணணும் அப்படின்னு அது ப்ரெடிக்ட் பண்ணிச்சதுன்னா 11 மணிக்கு இந்த ஃபீல்டு 1/2 மணி நேரம் ஓடிடும். அந்த ஓடுற டைமில் ஏதாவது உரம் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் சேர்த்து செஞ்சோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு அட்டானமஸ் அன்மேன்ட் ஆக்டிவிட்டியாக நடக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்ம மனிதன் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம மூளையை யூஸ் பண்ணி செக் பண்ணி பண்ணலாம், ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய ட்ரீம் இவ்வளோ ஹை ஸ்கேலபிலிட்டியில் நீங்கள் போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த ட்ரீமுக்கு மேனுவலாக அந்த ஐடியல் அட்மாஸ்ஃபியர் அந்த பிளான்ட்டுக்கு எப்பயுமே கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதில் நம்ம குரோட்டான் மாதிரியான சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓவராலாக எல்லா அப்ஜெக்டிவ்ஸுமே கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி கரெக்டான மினரல்ஸை சப்ளை பண்ணி நம்ம ஏற்கனவே பேசுன அந்த ஸ்ட்ரக்சரல் விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்டிமலாக இந்த பிளான்ட்டோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டி என்னவோ, வந்து உதாரணத்துக்கு எனக்கு கரெக்டாக தெரியல, இப்போ சப்போஸ் இந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் பிளான்ட் அதோட ஃபாலேஜ் வந்து 2 கிலோ வரணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த 2 கிலோவுக்கு நோக்கிய பயணத்தில் அட்லீஸ்ட் ஒரு 70% 80% நம்மளால அடைய முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 சென்ட்ல வந்து 5 டன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ ஏக்கருக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 20 டன் வருது அப்படின்னா இந்த பிளான்ட்டோட ஜெனட்டிக் கெப்பாசிட்டி வந்து மேபி அதை விட கண்டிப்பாக டபுளாக இருக்கும். அப்போ 40 டன்ஸ் அதோட கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய 75th பர்சன்டைல் ஒரு 30 டன்ல இருந்து அந்த 40 டன் வரைக்கும் உள்ள ஸ்பேசிங் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜியும் நான் சொன்ன இந்த மெத்தடாலஜிஸ், சாயில் ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜிஸும் சேர்ந்து நம்ம பண்ணும்போது அந்த டுவர்ட்ஸ் 40 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு. இப்போ நம்ம கார்ன் ஏரியா பார்த்துட்டோம். இப்போ வந்து மல்பரி ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ரோட் ரோ ஸ்பேசிங் வச்சிருக்காங்க. ஐ திங்க் பிளான் டு பிளான் கிட்டத்தட்ட 1.5-2 அடி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 1.5 அடிக்கு மேலே இருக்கும். மாதிரி இந்த லேட்டரல்ஸ் மேலே தூக்கி போட்டிருக்கீங்களா, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்குதா? ரீசன் பார்த்தீங்கன்னா சார் 2 விஷயம் சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கும் போது நமக்கு இது அடியில் வர களை வருது இல்லைங்க, அப்போ வந்து இந்த ட்ரிப் ஹோல்ஸில் இருக்க அந்த ஹோல்ஸில் அந்த ரூட்ஸ் எல்லாம் போய் அடைச்சிக்குது.
ஸோ இன்னொன்று வந்து நம்ம இந்த ஒன்ஸ் ஒரு க்ராப் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடிங் பண்ணுவோம், அந்த டைமில் இந்த டியூப்ஸ் டேமேஜ் ஆகுது. ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணும்போது. ஆமாம். ஸோ அதை நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மேலே எடுத்து போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இதில் எங்களுக்கு ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஸோ ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆமாம். ஸோ இந்த இடத்த உங்களுக்கு அந்த சால்ட் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ ஒரு ரோவில் ஒரு 5 இடத்துல நமக்கு இந்த சால்ட் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது அங்கே நமக்கு தண்ணி வர மாட்டேங்குது. அப்படிங்கும் போது நமக்கு இந்த இடத்த செடியோட க்ரோத் ரொம்ப கம்மியாகும், இல்லை சில இடத்துல நீங்கள் செடியும் இறந்து போயிடும். ஆமாம். ஸோ எனக்கு இதில் ஒரு சில இன்புட்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே. ஒன்று வந்து நான் ஏற்கனவே அந்த கானுக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவுட்புட்டில் வந்து ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்புட். ஓகே. செகண்ட் இன்புட் வந்து இந்த லேட்டரல்ஸில் உப்பு படிதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த உப்பு படிகிறதுக்கான காரணமே, நான் ரொம்ப சிம்பிள் ஓவராக கெமிக்கல் பேசாமல் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, எல்லா கெமிக்கல் பாண்டிங்லேயுமே வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாலிகூல்ஸ் இருக்கும் இல்லையா? அது ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த உப்பு வந்து செடிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது. இதை நீங்கள் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா ஃபார்ம் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே. இதுக்கு அந்த மேக்னெட்டிக், அது வந்து ஃபில்டர் அப்படிங்கிறது ஒரு மிஸ்நாமர், பட் அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபில்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபில்டர்னு சொல்கிறாங்க. எனக்கும் அது கரெக்டான பேர் தெரில. ஓகே. இந்த மேக்னெட்டிக் டிவைஸ் ஒரு ஃபில்டர் மாதிரி அந்த உங்கள் மெயின் லைன் பைப் அந்த பம்ப் ரூம் பக்கத்துலேயே மெயின் லைனில் மாட்டி விட்டிங்கன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் பிரிக்கிற வேலையை அதை பார்த்துக்கும். அந்த மாதிரி போட்ட இடங்கள் எங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறைய ஃபார்மர்ஸ் நாங்கள் போன இடத்துல உப்பு பிரச்சனை இருக்கிற இடத்துல அது போட்டிருக்கிறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் 90% மேலே அது சால்வ் ஆகுது. ஸோ அதனால் அது ஒரு ரெக்கமெண்டேஷன். எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹெவி செடிமெண்டேஷன் இருக்குதோ, சால்ட் ஃபார்மேஷன் இருக்குதோ, அங்கே வந்து அந்த எலக்ட்ரிக் டிவைஸ், இந்த மேக்னெட்டிக் டிவைஸ் அதை மாட்டி வச்சுக்கிட்டா இது வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகும். இது ரெண்டாவது இன்புட். மூணாவது இன்புட் வந்து உங்கள் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் இந்த மல்பரிங்கிறது ஒரு புஷ்ஷாக வளரக்கூடிய ஒரு கிராப். இப்போ அதுவும் நீங்கள் வந்து நிறைய கட்டிங் பண்ணிட்டீங்க, அதனால நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஒரு கட் பண்ண இடத்துல இருந்து 2-3 பிரான்ச்சஸ் உங்களுக்கு வருது. இப்போ உங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பர் பயோமாஸா, இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், இதில் வளரக்கூடிய ஒரு ஸ்ப்ரவுட்டுமே ஒரு ஆள் உயரத்துக்கு 6 அடிக்கு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் அவுட்புட் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் இல்லையா? அகைன் நான் ஸ்பேசிங்கை பற்றி கான்ஃபீல்டில் இருக்கும்போது நான் சொன்ன அதே இதை நீங்கள் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜஸ்ட் வளர ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? ஆரம்பிச்சதே இவ்வளோ ஸ்பேஸுக்கு வந்துருச்சு. ஆமாம். இப்போ இன்னும் இலையே வரல, அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்பேஸில் வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்? இப்போ நீங்கள் இந்த ஒன்று கட் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஆமாங்க. இது வளர்ந்து ஒட்டிட்டு வர முடியாது, கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தாண்டி போகும். இப்படி இந்த ஒரு பிரான்ச்சும் வளரும்போது இந்த சைட்லேருந்து வளரக்கூடிய பிரான்ச் இப்படி வருது இல்லையா? வரும்போதே அதுக்கு வந்து சன்லைட் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ சன்லைட் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா ஆப்வியஸ்லி அது வளராது. ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லைன்னா வளராது. அப்போ இந்த சைடு ஃபுல்லும் எல்லா இடமுமே இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரவுட்டிங் ஆகக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களுக்கு சன்லைட் கிடைச்சதுன்னா அது எல்லாமே ஈவனாக ஒரு சேம் ஹைட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பயோமாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு முக்கியமான விஷயம் ஸ்பேசிங். ஏன்னா இப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம வளர்ந்துருக்கிற செடியை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு சில ஸ்ட்ரைட்டாக போயிருக்கிற பிரான்ச்சஸை தவிர மீதி எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது. அதாவது சென்ட்ரலில் இருக்கிறது நல்லா அந்த சன்லைட் கிடைச்சி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் ஆயிருக்கு. சைடில் வர்றது வந்து அது ரெண்டும் இடம் பத்தாதனால. எக்ஸாக்ட்லி. இதை வந்து நம்ம நேரில் போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக வாங்க. இந்த புஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துங்களேன் உதாரணத்துக்கு. இது வந்து நல்லா பெருசாக போயிருக்குது. ஆமாம், கரெக்டாக. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சின்னது, அதுக்கு அடுத்து கொஞ்சம் சின்னது, இது அதை விட சின்னதாக இருக்குது. ஆமாம், இது ரொம்பவே சின்னதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வளர்ந்து பாதியில் 4 இன்ச்சு தான் இருக்குது. 4 இன்ச்சு தான் இருக்குது. இப்போது ஏன் இப்படி இருக்குதுன்னா, டெஃபினட்டாக அதுக்கு கிடைக்கிற சன்லைட்டுக்கும் க்ரோத்துக்கும் டைரக்ட் கோரிலேஷன் வரும். இந்த இடத்துலையும் சன்லைட் பட்டிருந்தால் கண்டிப்பாக இது வளர்ந்துருக்கும். அப்போ இந்த ஸ்பேசிங் போதுமானதாக இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேபி நம்ம கேமராவை கூட இப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து வளராமல் அப்படியே இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த சின்ன ஸ்டெம்ஸ் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வராது கண்டிப்பாக. பட் இதில் ஒரு பாதி ஹைட்டுக்கு அதை வர வச்சுருக்க முடியும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பர் ஸ்கொயர் மீட்டர் ப்ரொடக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸ்பேசிங் 50% இன்க்ரீஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து வேலி மசால் போட்டிருக்கிற இடத்துக்கு வந்துருக்கிறோம். ஆமாங்க. இங்கே வந்து ஐ திங்க் ஒரு 3 அடி போட்டிருக்கீங்க. ஸோ நான் மல்பரிக்கு சொன்ன அதே ஃபீட்பேக் தான் நான் இங்கேயும் சொல்ல போகிறேன். ஓகே. நீங்கள் வந்து இதுக்கும் கண்டிப்பாக ரைஸ் பெட் போடும்போது நீங்கள் எப்பயுமே திங்க் பண்ண வேண்டியது ரைஸ் பெட் போடுறதுனால கிடைக்கக்கூடிய அந்த ஏரேஷன் பாசிபிலிட்டி. ஓகே.
ரூட் ஜோன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ரூட் ஜோன்ஸ். கண்டிப்பாக. அப்போ அந்த காம்ப்ளிகேட்டட் ரூட் ஜோன் சிஸ்டம் வந்து அந்த ஃபைபரஸ் ரூட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அந்த ரைஸ் பெட் இருந்ததுன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நிறைய நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ணும், நிறைய ஃபாலியேஜ் கிரியேட் பண்ணும். பட் அந்த பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்பேசிங் வேணும். அகைன் நம்ம மல்பரி பார்த்த மாதிரி அந்த வளர்ந்த செடி பக்கத்தில் போய் பார்க்கலாம். அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 3 அடி நீங்கள் வைக்கும்போது மல்பரியை விடவும் ரொம்ப நெருக்கமாக இது வளரக்கூடியது. வளரக்கூடியது. ஆனால் இது ஒரு புஷ். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஐடியல் ஸ்பேசிங் என்னன்றது ஆக்சுவலாகவே கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது பொதுவாக அந்த வேலியில் வளரக்கூடிய செடிங்கிறதுனால இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடியெல்லாம் இருக்க போகிறதில்ல. அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஒரு 3 அடிங்கிறது ரொம்ப கம்மிங்கிறது இந்த வளர்ந்த செடியை பார்க்கும்போது தெரியுது. ஓகே. ஸோ 4 அடி 4 அடி 5 அடி அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்பேசிங்கில் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எந்த ஸ்பேசிங்கில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஹைட்டு, அதாவது அதிகபட்சமான கிளைகள் வந்து ஃபுல் சைஸுக்கு வருது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்போ ஒரு 4 அடி 4 அடி 5 அடியில் டிஃப்ரெண்ட் ஸ்பேசிங்கில் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் இந்த கிராப்பை பொறுத்த வரைக்கும் நான் மல்பரிக்கு சொன்ன மாதிரி ஒரு 5 6 அப்படின்ற ஒரு ஃபார்முலா என்னால் சொல்ல முடியல. இது யாருமே பெட் ஃபார்மேஷனில் பண்ணி நானும் பார்த்ததில்லை. அதனால் என்னுடைய கணிப்பு 4லேருந்து 6 அடி வரைக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சைஸில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து லாங்கஸ்ட்டாக வருது, அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் பிட்வீன் த ரோஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நேரோவஸ்ட்டாக வருது, ரொம்ப இடிச்சிட்டும் இல்லாமல் நேரோவஸ்ட்டாக வருது. அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்பேசிங்காக இருக்கும். மற்றபடி நான் சொன்ன அந்த மினரல் ஏர் வாட்டர் பேலன்ஸ் குரோட்ரான் யூஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த அட்டானமஸ் ஆப்ரேஷன் அது எல்லாமே இதுக்கும் காமன் தான். மெயினாக வந்து இதுக்கு பேசிக்காக வந்து அந்த பெட் ஃபார்மேஷன் இருக்கிறது பெஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் 2 ரோவை ஆக்சுவலாக டிஸ்டிங்விஷே பண்ண முடியாது. பார்த்தா ஒரே இதே மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ இதை நீங்கள் வந்து லைட்டாக மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வந்து வளர முடியாமல் உள்ள இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வளராமல் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டாலாக இருக்கக்கூடிய சேம் ஹைட்டுக்கு வரும். கண்டிப்பாக. அப்போ இமேஜின் இதுலேருந்து ஒரு 50-60% எக்ஸ்ட்ரா அந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வந்து பெருசாக வந்தாவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற பயோமாஸ் வந்து மேபி டபுள் ஆகும். ஓகே இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஸ்பேசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து அந்த ஃபாடர் கிராப்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஏன்னா பொதுவாக அந்த ஃபாடர் கிராப்ன்றது எல்லாருமே இக்னோர் பண்ணுற ஒரு கிராப். ப்ராப்பர் ட்ரிப்ரிகேஷனோ இல்லை ஃபெர்டிகேஷன் இதெல்லாம் பற்றி பொதுவாக ஃபார்மர்ஸ் யோசிக்க மாட்டாங்க. அந்த விதத்தில் உங்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் வந்து கோட்டில் பிஸியாக இருந்தாலும் உங்களால் முடிந்த சிஸ்டமேட்டிக் விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அந்த விதத்தில் என்னோட பாராட்டுக்கள். அதே சமயத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா குறைந்த இடத்தில் அதிக பயோமாஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அந்த குரோட்ரானை பற்றி பேசணும். ஸோ இதில் ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் குரோட்ரான் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இல்லாமல் நம்ம இன்னைக்கு பேசின ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னு பில்ட் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி. அதாவது சயின்ஸை டெக்னாலஜியை கன்வெர்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால தான் வந்து அந்த குரோட்ரானே நம்ம சேர்க்கும்போது அந்த உங்களோட கேஸில் வந்து பயோமாஸ் கிரியேஷன் அதோட ஆப்டிமல் ஈல்ட் என்ன ப்ராபபிலிட்டி இருக்குமோ அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி ஃபாடர் வளர்க்குறவங்க இல்லை உங்களை மாதிரி கோட் ஃபார்ம் வச்சுட்டு அதுக்கு ஃபாடர் ரெடி பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எது ரிலவெண்ட்டோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா 2024 வருஷத்துடைய அக்ரி எக்ஸிபிஷன் ஜூலை 14 ஆரம்பித்த அந்த அக்ரி எக்ஸிபிஷனில் என்ன நிறைய விவசாயிகள் வந்து சந்தித்தாங்க. குரோட்ரான் கஸ்டமர்ஸும் வந்தாங்க, குரோட்ரான் பயன்படுத்தாத கஸ்டமர்ஸும் வந்திருந்தாங்க, ஃபார்மர்ஸும் வந்திருந்தாங்க. எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா அதில் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸ்லேருந்து ஒரு சில டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணி அதில் வந்து அவங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தேன். அதனால் இதே மாதிரி டெக்னிக்கலாக எங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரியே நீங்கள் வீடியோஸ் போட்டுட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச தகவல்களை தான் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சொன்ன தகவல்களும் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அறிவியலை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், வேறு அதை தாண்டி பேசுகிறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபாலியேஜ் ஆர் பயோமாஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பார்த்துட்ருக்கிற ஃபார்மர்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட திருப்பியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ.